ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கோவில் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து சென்னையில பெசன்ட் நகர்ல இருக்கிற அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு போனேன். ஸோ இது வந்து மகா பெரியவா வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு சென்னையில இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டார். அது மூலமாக தான் இங்கே ஒரு கோவில் வந்து கட்டியிருக்கா. எலியட்ஸ் பீச்சுக்கு கிட்டக்கவே இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளை வழிபடுறதுனால நம்மளுக்கு செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மன நிம்மதி, குழந்தை பாக்கியம் அப்படின்னு அனைத்து வளங்களும் வந்து கிடைக்கும். நாம இன்னைக்கு இந்த கோவில் போயிட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாப்த லக்ஷ விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினிம் சரசிதாம் வந்தே முகுந்த பிரியாம். இது அஷ்டலக்ஷ்மி திருக்கோவில். இந்த அஷ்டலக்ஷ்மி திருக்கோவில்ன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயம் துர்வாச முனின்னு ஒரு கோபக்கார ரிஷி, அவருடைய சாபத்தினால இந்திரலோகத்தில் இருந்த செல்வம் மொத்தம் கடலில் போய் விழுந்து போச்சு. 33 கோடி தேவர்களும் உடுத்தின்னு இருக்க வஸ்திரத்தோடு இருக்கா. எல்லாரும் போய் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் போய் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான். இந்த மாதிரி துர்வாச ரிஷியினுடைய கோபத்தினாலே இந்திரலோகத்தில் இருந்த செல்வம் எல்லாம் சமுத்திரத்தில் போய் விழுந்து போச்சு, அதனால் நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும்னு பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுறான். பெருமாள் உடனே ஒரு யோஜனை சொல்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு காரியம் ஆகணும்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அது மாதிரி இந்த கடலை கடைஞ்சால் அதுலேருந்து இருக்க ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் அந்த கடலை கடைக்கிறது பிரம்மாண்டமான பிரயத்தனம். அதனால் இந்த கடலை கடையிறதுக்கு மற்றவாளுடைய சகாயமும் நம்ம கேட்கணும். அதனால் நீங்கள் கேளுங்கன்றான். அதாவது அசுரர்கள், தேவர்கள் வாழலாம், இந்திரலோகத்தில் இருக்க வாழலாம். அசுரர்கள் ஒரு பக்கம். அப்போது இந்த கடலை கடைஞ்சா அதுலேருந்து எடுத்துடலாம். அப்போது கடலை கடையிறதுக்கு வாசுகின்ற பாம்பை பெருமாள் சொல்கிறார். அது விஸ்வரூபம் எடுத்து பெருசாக ஆகுது. மந்தார மலைன்னு ஒரு மலை, அதை எடுத்துன்னு வந்து சமுத்திரத்தில் வைக்கிறான். சமுத்திரம் வச்சா உழுந்து உள்ளே போய்ட்டு உடனே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. இந்த மாதிரி உடனே பெருமாள் ஆமையா அவதாரம் எடுத்து தன்னுடைய முதுகில் அந்த மந்தார மலையை வைக்க சொல்லி, ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களுமா கடலை கடையிறான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்னிரஞ்சின்னு திருப்பார் கடலை கடையும் போது கற்பக விருட்சம், காமதேனு, இங்கே சேமித்து வச்சிருந்த ஐராவதம், நவரத்தனம், அமிர்தம், இந்த அமிர்தத்தை தான் மகாலட்சுமி சமுத்திரத்துலேருந்து அமிர்தத்தோடு வரா. எல்லாம் கிடச்சுடுத்து. கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம் இப்படி எல்லாம் கிடைக்கும் பொழுது அமிர்தத்தை மகாலட்சுமி சமுத்திரத்துலேருந்து எடுத்துன்னு வரா. சமுத்திரத்துலேருந்து மகாலட்சுமி அமிர்தத்தோடு வந்ததுனால சமுத்திரராஜனுடைய பொண்ணு ஆயிட்டா மகாலட்சுமி. அதாவது பெருமாளுடைய அவதாரம் மாதிரி மகாலட்சுமி அவதாரம் மாறும். ராகவத்தை வயம் செய்தால் ருக்மணி கிருஷ்ண ஜென்மனின்வான். பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணால் மகாலட்சுமி சீதையாக வருவான். கிருஷ்ணனா அவதாரம் பண்ணால் ருக்மிணியாக வருவான். விஷ்ணுவா அவதாரம் பண்ணால் மகாலட்சுமியாக வருவான். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் நின்னோடு அவதரித்தருளின் ஆழ்வார் மங்களாசாசனம். அதனால் சமுத்திரத்துலேருந்து மகாலட்சுமி வந்ததுனால சமுத்திரராஜனுடைய புத்திரி. மகாலட்சுமிக்கு ஒரு ஆசை, பெண்கள் எல்லாமே பிறந்த வீட்டில் எல்லாரும் என்னதான் புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் கூட தன்னுடைய அம்மா வீடு தாய் வீடுனா தனி பாசம் அப்படாது. மாதிரி மகாலட்சுமி கூட தான் பிறந்த சமுத்திரம்னா அலாதி பிரியமா. அதனால் மகாலட்சுமி காஞ்சி மகாபெரிவா சொப்னத்தில் மகாலட்சுமி வந்து, காஞ்சி மகாபெரிவான்னா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரிவான்னு சொல்லுவாங்க. அவருடைய சொப்னத்தில் மகாலட்சுமி வந்து சமுத்திரராஜ புத்திரியான எனக்கு இங்கே சமுத்திர கரவாரமாக கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஆக்ஞா பண்ணதுனால மகாபெரிவா இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு மின்னல் மாதிரி தோணிது. அதனால தான் ஏன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து பண்ணோம்னா மகாலட்சுமி ஆக்ஞா இந்த இடத்த தான் காமிச்சு கொடுத்துருக்காங்க. மகாபெரிவாளுக்கு அந்த மின்னல் ரூபமாக இந்த இடத்த ஆக்ஞா பண்ணுறதுனால இங்கே அஷ்டாங்க விமானத்தோட அஷ்டலக்ஷ்மியாக சேவை. அஷ்டாங்க விமானம்ன்றது இந்த கோவிலுடைய விமானம் தனி சிறப்பு. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே 3 இடத்துல தான் இருக்குது. ஒன்று திருக்கோஷ்டியூர், தென்னாங்கூர் திருக்கோஷ்டியூர் மதுரை பக்கத்தில், கோஷ்டிபுரம்னு சொல்லுவாங்க, கோஷ்டியூர் திருக்கோஷ்டியூர். அடுத்தது உத்திரமேரூர், இங்கே அஷ்டலக்ஷ்மி சென்னையில். இந்த 3 இடத்துல தான் இந்த கோவில் விமானம் இருக்குது. இது அஷ்டாங்க விமானம்னு பேர், புடவரை கோவில்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கோவிலில் 3 ஸ்டெப்பாக இருக்கும். நின்னான், இருந்தான், கிடந்தான். அதாவது கீழே நின்ன திருக்கோலமாக இருக்கும்,
மேலே அமர்ந்த திருக்கோள் மண்டபம், அதுக்கு மேலே சயன திருக்கோள் மண்டபம், அது மாதிரி 3 ஸ்டெப்ஸ். அது மாதிரி இங்கே கீழே லக்ஷ்மி நாராயணனாக இருக்கா. முதல் ஃப்ளோரில் சந்தான லக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலட்சுமி, கஜலக்ஷ்மி. அப்போது 2வது ஃப்ளோரில் தனலக்ஷ்மி மட்டும் இருக்கா. ஸோ கீழேந்து பார்த்தா 3 நிலையில் இருக்கா பெருமாள். அதனால் இது அஷ்டாங்க விமானம்னு பேர். இந்த கோவிலுடைய விமானம் தனி சிறப்பு. ஆதிலக்ஷ்மி ஆயுஷ் ஆரோக்கியத்தை கொடுப்பா. தானியலக்ஷ்மி தாத உணவை கொடுக்குவா, அதாவது பசியை போக்கி உணவை தரக்கூடியவள் தானியலக்ஷ்மி. தைரிய மகாலட்சுமி மனத்தில் உள்ள பயத்தை போக்கி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பாள். விஜயலக்ஷ்மி வெற்றியை கொடுப்பாள். வித்யாலட்சுமி படிப்பு ஞானத்தை கொடுக்குறோம். சந்தானலக்ஷ்மி ஃபேமிலி வெல்ஃபேர், சத் சந்தானம், வம்சவிருத்தி, குலவிருத்தி. அப்புறம் கஜலக்ஷ்மி ராஜபோகம், அரசபோகம், சுகபோகம், அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பாள். தனலக்ஷ்மி செல்வத்தை கொடுப்பாள். ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலட்சுமி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி. இப்படியாக அஷ்டலக்ஷ்மி. லக்ஷ்மி நாராயணன் பிரதுவா. பெருமாள் சன்னதியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் தனியாக இருப்பா, தாயார் சன்னதி தனியாக இருக்கும். இங்கே கல்யாணத்திற்கும் பெருமாள் தாயார் திருக்கல்யாணம் பண்ணுறாருன்னு சொல்லுவாள். அதனால் பெருமாள் சமுத்திரத்துலேருந்து வந்தவங்க பெருமாள் தாயாரும் திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு. அதனால் மூலவர் பஞ்சகச்ச வேஷ்டியும் மடுசார் புடவையோடு இருப்பாள் மகாலட்சுமி. அதனால் அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு. இங்கே வந்து சேவிக்கிறவாளுக்கு திருமண தடைகள்லாம் நீங்கிறது. கன்னியா பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் தள்ளிகிட்டே போயின்னு இருக்கு, ஏதோ ஒரு காரணமாக டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி ஒரு தீபத்தை ஏற்றினா அவளுக்கு நல்லபடியாக விவாக பிராப்தம் ஆகுது. அடுத்தது சந்தானலக்ஷ்மி, மகப்பேர் இல்லாதவா, குழந்தை பாக்கியம் இல்லாதவெல்லாம் தனி சன்னதியாக இருக்கா இங்கே தாயார். சந்தானலக்ஷ்மி சந்தான வரத்தை கொடுக்குறா. அவருடைய குடும்ப குலவிருத்தியை பண்ணுறதுக்காக சந்தானலக்ஷ்மி. ஏதோ நம்ம கோர்ட்டு கேஸு, ஏதோ நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், படிப்பில் இருந்தாலும் சரி, நமக்கு ஏதோ வந்து நம்மளுடைய கோர்ட்டு கேஸு வழக்குகள் இதிலெல்லாம் தான் விடுவிக்கணும்னா விஜயலக்ஷ்மி அதுதான் வெற்றியை கொடுப்பாங்க. வித்யாலட்சுமி குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வித்யாலட்சுமி. கஜலக்ஷ்மி அதிர்ஷ்டமே இல்லை, தட்டி தட்டி போகிறது எத்தனையோ அதிர்ஷ்டம் இல்லைன்னா கஜலக்ஷ்மி. செல்வத்துக்கு தனலக்ஷ்மி. உடல் ஆரோக்கியம் வேணுன்றதுக்கு ஆதிலக்ஷ்மி. உணவு கிடைக்கணும், விவசாயம் நல்லா செழிக்கணுன்றதுக்கு தானியலக்ஷ்மி. ஒரே பயமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு மனத்தில் இருக்க பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்குறது தைரியலக்ஷ்மி. இப்படியாக அஷ்டலக்ஷ்மியாக சேவை சாதிக்கிறாள். அதனால் இந்த லக்ஷ்மியை வந்து வெள்ளிக்கிழமையிலையோ மற்ற நாளில் கூட வீக்கெண்டில் கூட வந்து சேவிக்கலாம். சேவிக்கிறவாளுக்கு அவளுடைய பிரார்த்தனையை மகாலட்சுமி தாய் உள்ளத்தோடு அந்த பரிசீலித்து ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலோ ரிம்பாவாயின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் பெருமாள் ஏற்றுண்டு அதை நிறைவேற்றி வைக்கிறான். அதனால் எல்லாரும் வாங்கோ, மகாலட்சுமி வந்து சேவிங்கோ. இது பெசன் நகர் அஷ்டலக்ஷ்மி கோவில்னு யார் கேட்டாலும் ஜெகத் பிரசித்தி. நிறைய டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவா, பக்தர்கள்லாம் வெளியூர் வெளி மாநிலத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம். நீங்களும் வந்து தாயார் பெருமாளை சேவித்து உங்களுடைய இஷ்டகாமங்களெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அனைவரும் வருக. அஷ்டலக்ஷ்மி அருள் பெறுக. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கராமேஸ்வரி दासीभूत समस्तदेवमणितां लोकैकदीपाङ्गुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धवितब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरजितां वन्दे मुकुन्दप्रियां हिरण्यवर्णां मरणीं सुवर्णजस्सदां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मवावग तां मावगजातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयङ्गावस्वं पुरुषामहम् महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. பகவான் 10 அவதாரம் எடுத்தார். அதில் முதல்ல மத்ஸ்யாவதாரம் எடுத்து பெருமாள் திருப்பார்கடல் கிடைச்சார். திருப்பார்கடல் கிடைச்சி நிறைய உண்டாச்சு. அதில் தான் மகாலட்சுமி ஆவிர்பவிச்சார். அதனால தான் மகாலட்சுமி பிறந்த இடம் சமுத்திரம். அதனால தான் அந்த சமுத்திர ஓரத்தில் இந்த அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. லட்சுமிக்கு 8, எப்படி பகவானுக்கு 10 அவதாரமோ அதே மாதிரி மகாலட்சுமி 8 அவதாரங்கள் இருக்குது. 8 அவதாரங்கள் 8 விதமான பிரயோஜனங்களோடு இருக்குது. அதில் முதல் அவதாரம் திருப்பார்கடல் கிடைச்சி ஆதிலட்சுமியாக இருந்தால், ஆதிலட்சுமியாக இருக்கச்சேவே அஷ்டமங்கலங்களும் ஏற்பட்டது. பிறகு தானியலட்சுமி நிறைய தானிய சமிருத்தியாக இருந்தது, பயிர்கள் இவைகள்லாம். அடுத்தது தைரியலட்சுமி, மனசில் தைரியம் இருக்கணும், எத்தனை காரியங்கள் பண்ணாலும் அந்த கடத்தில் நல்லதோ கட்டத்தில் தைரியம் இருந்தால் தைரியமாக இருக்கணுன்றதாக தைரியலட்சுமி. 4வதாக சந்தானலட்சுமி, குழந்தை பாக்கியம் இருக்கணும்,
அந்த குழந்தை பாக்கியம் இருந்தால் எல்லா செல்வத்தையும் குழந்தை செல்வம் மக்கட்செல்வம் பெருஞ்செல்வன்ற மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கோசரம் லக்ஷ்மி. அடுத்தது எடுத்த காரியங்கள் வெற்றி அடையணும், அது தோல்வியே இருக்கக்கூடாது, அதில் வெற்றி விடக்கூடியதான விஜயலட்சுமி. எல்லாம் இருந்து வெற்றிக்கு காரணமாக இருந்து வித்யாலட்சுமி. படிப்பு, ஏதோ ஒரு படிப்பு, ஞானம் இருக்கணும், அது லௌகிக ஞானமோ வைதிகமோ ஞானத்தோடு இருக்கிறதான வித்யாலட்சுமி. கடைசியாக தனலட்சுமி, பொருள் என்றால் உடலுக்கு மற்றொன்றும் இல்லைன்ற மாதிரி பொருளான தனலட்சுமி இருக்கணும். எல்லா லட்சுமியும் அஷ்டலட்சுமி இருந்ததோட பிரயோஜனம் என்னன்னா மகாவிஷ்ணுவோடு இருக்கணும். விஷ்ணுவோட எந்த பதம் இருந்தாலும் அது சாஸ்வதமாக இருக்கும். அதனால தான் வேதங்கள் சொல்லிச்சு விஷ்ணுவோர் பதம் சாஸ்வதம். எவன் ஒருவன் விஷ்ணு பதத்தை அடைந்தானோ அவனுக்கு மற்ற தேவதைகளுடைய பதங்கள் ஈஸியாக கிடைச்சிடும். மற்ற தேவதைகள்லாம் அவனுக்கு தாசபூதர்களாக இருப்பாங்க. அந்த தாற்பயத்தினால தான் இந்த கோவில் அஷ்டலட்சுமி கோவிலில் மகாவிஷ்ணு சன்னதி இருக்குது. இங்கே யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறாலும் அந்த பிரார்த்தனை உடனே நடைபெறும். அவளுக்கு எல்லா விதமான குணங்களும் உண்டாகும். இது வங்கக்கடல். ஆண்டாள் திருப்பாவை முடிச்சது இந்த தேசத்தில் தான், இந்த ஊரில் தான், இந்த க்ஷேத்திரத்தில் தான். அதனால தான் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிடையார் செஞ்சிரஞ்சி அங்கம் படை கொன்ற ஆற்றை அணுகுருவை பைங்கரகள் தண்டறியில் பற்றபிரான் உரை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமி இஞ்சி பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று என்பவர்களோ ரொம்பாவாய். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோ. ரொம்ப தேங்க்ஸ். கஜலக்ஷ்மி 2 சைடுமே யானை தெரியறது இல்லையா, இதுதான் கஜலக்ஷ்மி. ஸோ அஷ்டலக்ஷ்மி கோயில் எலியட்ஸ் பீச்சில் இருக்குது. அங்கே பீச் இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லக்ஷ்மி தனலக்ஷ்மி, கையில் காசு இருக்குது பாருங்கள். வித்யாலக்ஷ்மி, படிப்புக்கான லக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி வெற்றிக்கான லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி. இது சக்கரத்தாழ்வார். முன்னாடி இந்த மாதிரி சக்கரத்தாழ்வாராக இருக்கும், பின்னாடி நரசிம்மர் இருப்பார். ஸோ எப்பொழுதுமே பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வார் பார்ப்போம். தும்பிக்கை ஆழ்வார், தும்பிக்கை ஆழ்வாரை கணபதின்னு சொல்லுவோம் இல்லையா, பிள்ளையாரே தான். இது எல்லாமே ஆழ்வார்கள். ஆழ்வார் சன்னதி எப்பொழுதுமே இருக்கும் பெருமாள் கோவிலில். பெருமாளோடே தான் அந்த லக்ஷ்மி எல்லாருமே இருக்கா. இந்த கோவில் பெசன்ட் நகரில் இருக்குது, எலியட்ஸ் பீச் கிட்டையே இருக்குது. மகாபெரிவாளோட கனவில் லக்ஷ்மி தோன்றினா, அதனால் மெட்ராஸில் பெசன்ட் நகரில் இந்த கோவில் கட்டப்பட்டது. மெட்ராஸ் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு ஒரு காரணம் இந்த கோவில் தான். ஸோ எல்லோரும் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஷ்டலக்ஷ்மிக்கும் ஒரே இடத்துல சென்னையில் தான் பெசன்ட் நகரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.